அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை காலை ஸ்ரீ அரவிந்தரின் த சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்ற ஆங்கில நூலில் யோக முறைகளின் ஒருங்கிணைப்பு என்ற வழியில் தமிழ் வழியாக நாம் பயிர்களை தொடர்கிறோம். இப்பொழுது நாம் 324வது பக்கத்தில் ஆங்கில புத்தகத்தில் இருக்கின்றோம். அதில் இந்த புதிய பத்தியை துவங்குகிறோம். இதற்கு முன்பாக 2 பத்தியிலும் கான்சென்ட்ரேஷன்ல எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத கோடிட்டு காட்டியிருங்க. இப்பொழுது அதுல 3வது முறையாக சொல்கிறார். இருந்தாலும் ஒரு வீட் பார்வைக்காக to arrive at then at this settled divine state must be the object of our concentration தான் இந்த 3 பேராவுக்குமே 3 முறைகளுக்குமே அடிப்படை. முதல் ஸ்டெப் என்னன்னா, அந்த ஓடும் மனதை ஓடாமல் இருக்க வைப்பதற்காக எதையும் ஒன்றை பற்றி சிந்தித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவாகவே எல்லா இதுலயும் இருக்கும், நம்ம சாதாரண வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஏதாவது ஆழ்ந்து செய்யும் போது யாராவது கூப்பிட்டாலோ மற்றவங்க பேசினாலோ கூட நமக்கு கேட்காதுன்னு நல்லா பார்த்தோம். அப்புறம் வெறுமனே தொடர்ந்து எண்ணம் மட்டும் இல்லை, பல விதமான கருத்துக்களை இது பண்றது. முதல்ல காலங்கள் எல்லாம் வரும், ஆனா அந்த கடைசியில இந்த சாரத்திற்குள் செல்வோம் அப்படின்னு போட்டாங்க. அன்பை பற்றி பண்ணா அன்புதான் இறைவன், இறைவன் தான் அன்பு என்பதை முழு மனதோடு அதை நீக்கமர நிறைவாக அதை உணர்வது என்பது ஒரு பொருள். அப்புறம் எதை அடைந்தோமோ அதிலேயே ஊறி அதிலேயே திளைத்தல் இந்த மன ஒருமைப்பாடின் இதாக்கு அது நம்மளுடைய இயல்பாக மாறிவிடும் அப்படிங்கிறது முதல் முறை. 2வது கான்சென்ட்ரேட்டட், அது அந்த முதல்ல இந்த பேர் கான்சென்ட்ரேட்டட் மெடிடேஷன் சொன்னாரு. அதை விட கொஞ்சம் கடினம். நான் அன்னைக்கு ஒரு எளிமையான அப்படின்னு சொன்னேன், இனிமையான அந்த இயல்போடுன்னு சொன்னா அந்த ஸ்டெனுவஸ் கடினம் என்ற பொருளும் வருது. அப்ப அதை fixing of the whole mind in concentration on the essence of the idea only. அப்ப அன்புனா அன்பின் சாரத்தை மன ஒருமைப்பாடு செய்தது. அது ஒரு தாட் நாலேஜோ அல்லது சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லாம, ஆனா அதோடைய சாரத்தை, அதனுடைய எண்ணத்தின் பின்னணியில் உள்ள ஒரு சாரத்தை நாம் உணர வேண்டும். இந்த இடத்துல கூட இயல்பாக எண்ணம் நின்றுவிடும். ஆனால் அந்த பரவச நிலையில் அந்த பொருளின் மேலிருந்து ஒரு இன்னர் சமாதியுடன் அக சமாதியுடன் அது இணைந்து விடும். அப்புறம் பார்த்தா இதுல என்னன்னா, we must then subsequently then the state into which we rise must still be called down to take possession of the lower plane. இப்ப என்ன ஆகும்னா, நம்ம அந்த உயர்ந்த நிலைக்கு போன உடனே அந்த உயர்நிலையில் கிடைத்த சில நல்ல விடயங்களை கீழ்நிலையில் உள்ள பகுதிகளோடு தொடர்பு படுத்த வேண்டும். அந்த ஞான ஒளியை பாய்ச்ச வேண்டும். அதற்கு தான் நம்ம ஒரு சானட் பார்த்தோம். அதாவது உயர்நிலையில் இருந்தாலும் இந்த கீழ்நிலையில் இதெல்லாம் ஒளியெல்லாம் பரவாவிட்டால் அவர்கள் மிக சாதாரணமாக இருப்பார்கள், கோபித்துக் கொள்வார்கள், வருத்தப்படுவார்கள், எல்லாமே அதுல இருக்கும். அப்போ இது for otherwise we may possess it as many do in the elevated condition, but we shall lose our hold it when we awake or descend into the contacts of the world. புற உலகோடு தொடர்பு இருக்கும் போது அந்த தொடர்பு, அந்த சமாதியோட ஏற்பட்ட தொடர்பு இல்லாமல் போயிடும். அப்போ ரொம்ப சாதாரணமாக அதை விட குறைந்த நிலையிலோ இருந்து நாமும் கஷ்டப்பட்டு பிறரையும் கஷ்டப்படுத்துவோம். This truncated position is not the aim of an integral yoga. அப்போ அந்த விட்டு ஒரு நேரம் நன்றாக இருப்பது, அது மூட் ஸ்விங் மாதிரி கூட சொல்லுற மாதிரி போயிடும். அதனால பூரண யோகத்துக்கு இது உகந்ததல்ல என்று முடிக்கிறார். அதாவது அந்த விட்டு இருக்கும். இப்பொழுது 3வது எளிமையானதுங்கிற மாதிரி சொல்றாரு. இது நல்லா கவனிங்க. இந்த 3ஐயும் நம்ம எதெல்லாம் அதாவது படிகள் போல, அந்த முதல் 2ஐயும் முடித்தால் 3வதுக்கு அந்த முதல் 2ம் ஒரு அடிப்படை போல இருக்கும். A third process is neither at first to concentrate in a strenuous meditation on the one subject, nor in a strenuous contemplation of the one subject of thought vision, but first to still the mind altogether. அப்போ 3வது நெறிமுறை, 3வது முறை என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம், இந்த
கடினமான ஒரு தியானத்தை மன ஒருமைப்பாடு செய்யணும். இரண்டாவது பாத்தீங்கன்னா அந்த தொடர்ந்து அந்த எண்ணத்தை பற்றி அதுவாகவே மாறுதல், அந்த சாரத்தை பார்த்தோம். ஒன் ஆப்ஜெக்ட் ஆஃப் தாட் விஷன். இப்ப இத வந்து அந்த கடைசி வரைக்கு போறதுக்குன்னா இந்த ரெண்டும் இப்ப நம்ம பார்த்தோம். அந்த இதுல வந்து ஒரு குறிப்பு என்னன்னா சப்ஜெக்ட்னு ஒண்ணு முதல்ல போடுறாரு, அப்புறம் ஆப்ஜெக்ட்னு போடுறாரு. நம்ம தமிழ்ல வந்து ரெண்டுமே பொருள்கிற சொல்ல போட்டு ஒரு குழப்பத்தில் ஆழ்ந்து வருவோம். ஏன்னா சப்ஜெக்டும் அது என்ன சப்ஜெக்ட், அது என்ன பொருள்னு கேட்போம். ஆப்ஜெக்டும் ஒரு திங்க வந்து பொருள் தான் சொல்லுவோம். அப்ப ஆனா அதுக்கு இன்னொரு நல்ல ஒரு விஷயம் இருக்கு. வசந்தாமாவா யார் வேணா சொல்லலாம். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இன்னும் ஒரு சிறப்பான தமிழ் சொற்கள். சொல்லுங்க வசந்தமா. சார் புறப்பொருள் கருப்பொருள் அப்படியேதானா? புறப்பொருள், அது கருப்பொருள்ங்கிறது யூஸ்வலா வந்துட்டு பாட்டு அந்த கவிதைகள் எல்லாம் வர்றது கருப்பொருள். புறம்ங்கிறது ஓரளவு புறப்பொருள் வந்து ஆப்ஜெக்ட் சரி. அத அகப்பொருள் அது அது அகம் பொருள் என்றதை வீட்டுக்கு அகம்புறம் என்று வைத்துக் கொள்வது இன்னும் சிறப்பாகும். சரிங்க, நன்றிங்கம்மா, நன்றி. அப்ப வந்து சப்ஜெக்ட் என்பது அகம் சார்ந்தது, ஆப்ஜெக்ட் என்பது புறம் சார்ந்தது. சரிங்களா? இது வந்து முதல்ல நம்ம இது பண்ணிடும். பட் ஃபர்ஸ்ட் இப்ப இந்த ரெண்டை பத்தி அல்லாம பட் ஃபர்ஸ்ட் ஸ்டில் த மைண்ட் ஆல் டுகெதர். ஸோ அகமாக நாம் மன ஒருமைப்பட்டாலும் சரி, புறமாக மன ஒருமைப்பட்டாலும் சரி, ஏதோ ஒரு பொருளையோ ஒரு குணத்தையோ சார்ந்துதான் இருக்கும். நம்ம முதல்ல பார்த்தோம் காட்ஸ் லவ் அப்படின்னு பார்த்தா அந்த இறை அன்பை பத்தி என்னன்னு பார்த்தோம். அப்ப அதுவாகவே மாற முயற்சி செய்கிறோம். இல்லாட்டி ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு அதையே நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்றோம். ரெண்டும் இல்லாம இந்த இடத்துல என்னன்னா மனதை முழுமையாக சலனமன்றி நிலைநிறுத்துதல் அமைதியும் எண்ணமற்ற நிலையில் இருத்தல். அதான் ஸ்டில் த மைண்ட் ஆல் டுகெதர். அது ஓடிக்கொண்டே இருக்கும் மனம். நம்ம கொஞ்சம் முன்னாடி டிஸ்கர்சிவ் அப்படின்னு பார்த்தோம். மனம் ஒரு குரங்குன்னு. இப்ப குரங்கு தாவி கொண்டே இருக்கும். ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மர கிளைக்கு தாவுவது போல நம்ம எண்ணங்கள் ஒன்றை விட்டு இன்னொன்று தாவிக்கொண்டே இருக்கும். அதனால திருப்பி அதை படிக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு பேராவோட சாராம்சம் இந்த ரெண்டு வரிகள் தேரவேந்தர் முடித்து விடுகிறார். The third process is neither at first to concentrate in a strenuous meditation on the one subject, nor in a strenuous contemplation of the one object of thought vision, but first to still the mind altogether. But this may be done by various ways. திஸ்ங்கிறது என்ன கருத்து யாராவது சொல்ல முடியுங்களா? This may be done, what may be done யாராவது சொல்லுங்க, கொஞ்சம் வேகமா சொல்லுங்க. சொல்லுங்க சார். நானா? சொல்லுங்கம்மா. இது சார் ஸ்டில் த மைண்ட். ஓகே, அதுதான் டு ஸ்டில் த மைண்ட். அதை வந்து பல வழிகளில் அடையலாம். நன்றி அப்படின்னு சொல்லிட்டு this may be done in various ways. One is to stand back from the mental action altogether, not participating in, but simply watching it until, tired of its unsanctioned leaping and running, it falls into an increasing and finally an absolute quiet. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையா நமக்கு தெரியும். One is to stand back from the mental action altogether. அப்படின்னு அந்த எண்ணங்களை நிறுத்தல என்ன பண்றோம், மனத்தின் பின்னணியில் நாம் நின்று கொள்கிறோம். எண்ணங்களை இப்ப ஒரு திடல் மந்தை வெளின்னு வச்சுக்கோங்க. அது பல எண்ணங்கள் வந்து போய்கொண்டு இருக்கின்றன. நாம் அந்த மந்தை வெளியில் பட்டியின் வெளியில் நின்று கொண்டு பார்க்கிறோம் வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் பேக் ஃப்ரம் த மென்டல் ஆக்ஷன் ஆல்டுகெதர். முழுமையாக அந்த இதுல இருந்து பின்னணியில் நின்று கொண்டு அதை கவனிக்கிறோம். நாட் பார்ட்டிசிபேட்டிங் இன், அந்த எண்ணங்களோடு நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. பட் சிம்பிளி வாட்சிங் இட், வெறுமனே அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன ஆகும்னா, until tired of its unsanctioned leaping and running, it falls into an increasing quiet and finally an absolute quiet. அப்ப அந்த அமைதி என்பது அதிகமாகிக் கொண்டே இருக்கும். ஃபைனலி an absolute quietனா
பூரணமான அமைதி, முழுமையான அமைதி வரும். இப்போ பழைய காலத்து மக்கள்லாம் ஒரு அண்ணன் தங்கச்சி 2 பேரும் நல்லா வயசாயிடுச்சு, குழந்தைங்க கிடையாது. ஆனா கைவீசு அம்மா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசுன்னு கண்ணீர் விட்டு வரும்போது அந்த காட்சியை பார்த்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு சொல்லுங்க யாராவது. ஞாபகம் இருக்கா நான் என்ன சொல்றேன்னு? ஞாபகம் இருக்கு சார். ஆஹ் அப்ப அந்த அது கிடைக்குது அதுக்குள்ள. அது நம்மகிட்ட என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த அந்த காலகட்டத்துல. இந்த காலத்துல அதை பார்த்தாங்கன்னா மக்கள் அதை அவ்வளவு பொருட்படுத்துமா, இந்த காலத்து மக்கள் இந்த காலத்துல. ஆனா அந்த திரைப்படத்துல வர்றது அப்படியே முழுமையா அது நடிப்புன்னு நினைக்க மாட்டோம். அப்படியே அதுக்குள்ளேயே ஆழ்ந்துருவோம். அப்போ ஆழ்ந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கட்டி நம்ம சிரிப்போமா அதை அழுவோம். அழுவோம் சார், அழுதுருக்கோம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நான் இந்த பாகப்பிரிவினைன்னு அந்த வந்துச்சு. அதுல வந்து கதாநாயகன் கூட 2வது அந்த படத்துல நமக்கு இல்ல, பாலையா, டி.எஸ். பாலையாவும் எஸ்.வி. சுப்பையா 2 பேரும் அண்ணன் தம்பியா வருவாங்க. 2 பேரும் அழுவாங்க இந்த பிரிவினை நடக்கும் போது. அவங்களோட பேச்சு வசனம் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு அழுக வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா அதை பார்த்து அதை சாங்ஷன் பண்றோம்னு இருக்கும். இதையும் இப்ப டயர்ட் ஆஃப் இட்ஸ் அன்சாங்ஷன் லீப்பிங் அண்ட் ரன்னிங் எடுத்து பாத்தீங்கன்னா பல எண்ணங்கள் வரும். அது ஒரு எண்ணம் நமக்கு ஒரு குதூகலத்தை கொடுக்கும், ஒரு எண்ணம் நமக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கும், ஒரு எண்ணம் நமக்கு பயத்தை கொடுக்கும். அப்படி பல வகையான தாக்கங்களை அந்த எண்ணங்கள் நம்ம மேல் போட்டுக்கொண்டே இருக்கும். ஆனா நம்ம வந்து சிம்பிளி வாட்சிங் இட்ல எதுவுமே ரியாக்ஷன் கொடுக்காம வெறுமனே பார்த்துட்டு இருந்தோம்னு அதே அந்த அழுகிற படத்தையே நம்ம யாருமே, எத்தனையோ அழுகிற படம் டிராஜிக் பிக்சர்ஸ் ஓடாம எல்லாம் போயிருக்கு. அது காரணம் வந்து மக்கள் அதோட ரிலேட் பண்ணாம இருக்கிறது ஒரு காரணம். அப்ப அன்சாங்ஷன்டா இருந்ததுன்னா அந்த படம் ஓடாதுன்னு வச்சுருங்க. அது மாதிரி இந்த எண்ணங்கள் என்ன ஆகும்னா டயர்ட் ஆஃப் இட்ஸ் அன்சாங்ஷன் லீப்பிங் அண்ட் ரன்னிங். லீப்பிங்னா தாவறது, ரன்னிங்னா ஓடுறது, குதிச்சு தாவி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கிறத. அன்சாங்ஷனா அதை நம்ம ஏற்காமல் இருக்கிறது பார்த்தோம்னா அதுல அது ஓடி போயிருக்கு. ஏன்னா குழந்தைலாம் ஏதாவது ஓடி ஆடும் போது அது நம்ம பாடுதோ ஆடுதோ ஏதோ பண்ணும்போது நம்ம ரசிக்கணும்னு நினைப்போம். அதை நம்ம பார்க்காம இருந்தோம்னு யாரும் நம்மளை கவனிக்கலன்னு சொல்லிட்டு பேசாம கொண்டுருவாங்க. யோசிச்சு பாருங்க, ஓடல தனியா ஒரு குழந்தை நம்ம வீட்டு இருந்தா அப்பா ஏதாவது ஒரு புதுசா கையை கால ஆட்டி பாடுதுன்னா நம்ம அதை கவனிக்கணும்னு பார்ப்போம். அது ரொம்ப கை குழந்தையா இருக்கும் போதே கூட, பிறந்த குழந்தையா இருக்கும் போது கூட அழுது நம்மளை வந்து தன்னுடைய பசியை அறிவுறுத்தும். அது தெரிஞ்ச பசிக்கு பால் ஊட்டிட்டுலாம் அடங்கிடும், இல்லாட்டி அதை கத்தி கத்தி கூப்பிட போகும். ஆனா இந்த ஆடுற பாடுறதுலாம் பார்க்கும்போது கொஞ்சம் அதாவது நம்ம கவனிக்கணும், அதை பாராட்டணும்னு நினைக்கும் போது யாரும் பார்க்கல. சரி எதுக்கு சும்மா ஆடிட்டுன்னு நம்மளே அப்படிதான் தனியாலாம் பேசி யாராவது பேச்ச நல்லா கேட்கறாங்கன்னா பேசிட்டு இருப்போம். யாரும் கேட்கல, அவங்க போர் அடிக்கிற மாதிரி அவங்க முகத்தை அனுமதிச்சுன்னா நம்ம அமைதியாயிடும். ஸோ இட் ஃபால்ஸ் இன்டு அன் இன்க்ரீசிங்லி குவைட் அண்ட் ஃபைனலி அண்ட் அப்சல்யூட் குவைட். அப்போ நம்ம வந்து வெறுமனே பார்த்துட்டு இருந்தாலே போதும். இதை வந்து வேற வேற விதமா சொல்லுவாங்க. மூச்சை கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் ஒரு 2-3 வினாடிகள் தரேன், நீங்க அப்படியே உங்க மூச்சை மட்டும் கவனிச்சு பாருங்களேன் முதல்ல. இது ஒரு பிராக்டிக்கல் செஷனாவே வைக்கலாம். நீங்க எல்லாரும் அமைதியா நிமிர்ந்து உட்காந்து உங்களோட முதல்ல மூச்சை கவனிச்சுட்டு எப்படி இருக்குன்னு ஒவ்வொருத்தரா சொல்லணும். அந்த டைமர் 1 நிமிஷம் போடுறேன். 1 நிமிஷம் கழிச்சு நான் கூப்பிட்ட அப்புறம் நீங்க பேசுங்க.
மத்ததான் சொல்லுங்க பாப்போம். எப்படி பூரிசிரமா நீங்க சொல்லுங்க, மூச்சை கவனிச்சப்ப எப்படி இருந்தது? சார் அது மூச்சை கவனிக்கணும்னு பாக்குற போது நம்ம இன்னும் கொஞ்சம் டீப் பிரீத் எடுக்கணுங்கிற ஒரு தாட்டும் வருது. அப்புறம் ஆனா பொதுவா எண்ணம் குறைஞ்சிருக்கான்னு சொல்லுங்க. என்னங்க சார்? உங்களுடைய எண்ணங்கள் குறைந்ததா? குறையுது, குறைஞ்சிருது சார். அந்த வேற எண்ணம் எதுவும் வர்றதில்லை. அந்த மூச்சையே கவனிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்துட்டே இருக்கு. அது வந்து கொஞ்சமா போகுது, நம்ம டீப் எடுக்கணும்னு தோணும், அப்படிதான் வரும். வெறுமனே மூச்சை மட்டும் கவனிச்சா போதும். மூச்சை நம்ம கண்ட்ரோல் எல்லாம் பண்ணாம அப்படி அடுத்ததா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாருங்க. அப்புறம் பாக்கியலட்சுமி. ஆமாங்க சார். முதல்ல அப்படியே கண்ணை மூடிருந்து ஏதோ எண்ணங்கள்லாம் வர்ற மாதிரி அந்த மூச்சை மட்டுமே கவனிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு அதை மட்டுமே அப்படி உள்ள இழுக்கிறது உள்ள விடுறதுன்னு அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஒரு அமைதி உள்ள வருதுங்க சார். நல்லா தெரியுதுங்க சார். நன்றி நன்றி. தேவதாஸ் ஐயா. சுவாசத்துல கவனம் நல்லா இருக்கு. இருந்துச்சுங்களா இல்லையா? கவனம் இருந்தப்ப எப்படி இருந்துச்சு? கவனிக்க முடியலையா? எண்ணங்கள் இல்லாம இருக்கு. நன்றிங்க நன்றிங்க. தனசேகர் ஐயா. எஸ் சார். கொஞ்ச நேரம் அதை வாட்ச் பண்ணோமா we can able to concentrate. அந்த எண்ணங்கள் இல்லாத ஒரு இது வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சார். நன்றி நன்றிங்க. ஸ்ரீனிவாசன். அவங்க சொன்னதான் அது வாசியோகம்னு சொல்லுவாங்க. ஆனா இது நிர்மலா வாசியோகத்துல நிறைய படிகள்லாம் இருக்கு. இதுல வந்து வெறுமனே கவனிக்கிறோம், அவ்வளவுதான். ஏன்னா வாசியோகத்துல நிறைய கூறுகள் இருக்கு. ஓகே, ஹேமாமல்லி அம்மா பேசுற மாதிரி இருக்கீங்களா? பேசுறேன் சார். சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? நான் வந்து எப்போ தியானம் பண்ணுவேன் சார், ஓம்கார தியானம். அதுல வந்து மூச்சை இழுத்து அப்படியே பிடிச்சி ஒரு செகண்டோ இல்லை 2 செகண்ட், என்னால் எவ்வளோ நேரம் முடியுமோ அது பண்ணும் பொழுது ஒண்ணுமே தெரியல சார். அப்படியே அதாவது ஒரு என்ன சொல்றது, எதுவுமே அப்படியே நிற்கும், ஸ்டில்லா அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு அமைதி இருக்கும். அந்த மாதிரி அது உணர்வு வந்து சொல்ல புத்தகம் அந்த மாதிரி எதுவும் சொல்ல, கவனிச்சாலே போதும். ஆனா அதுல பல நிலைகள் இருக்கு. நன்றிங்கம்மா. பிரியாம்மா. சார் மனம் வந்து அமைதியாகுது சார். ஓகே, நன்றி. மீனாம்மா. சார் கான்சென்ட்ரேஷன் வந்து மூச்சுல இருந்தது சார். அப்ப அதுல எண்ணம் இல்லாம இருந்ததுன்னு தெரிஞ்சது இல்லையா? அதுக்கு வெளியில வந்துக்கிறோம். ஆமாங்க சார். அது போதும். மீனாம்மா பேச முடியலன்னு அவங்க எழுதிட்டாங்க. வசந்தாம்மா. கொஞ்சம் எண்ணங்கள் இல்லாம இருந்தது சார், அமைதியா. இது முதல் படி. ஆனா கொஞ்ச நேரம் கவனிச்சிருந்தா ஒரு பக்கம் எண்ணம் ஒரு பக்கம் மூச்சுங்கிற மாதிரி மாறும். ஆனா இது வந்து வெறுமனே எண்ணங்களை இப்ப வந்து மூச்சுக்கு விட்டுட்டு அந்த எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிச்சாலும் இந்த மாதிரி நிலை வரும் தான் ஸ்ரீ அரவிந்தர் சொல்றாரு. ஏன்னா அது 1 நிமிஷத்துல அச்சீவ் பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து இந்த வகுப்பு முடிஞ்ச அப்புறமா இல்ல அதுக்கு தியானத்துக்கு உட்கார்ந்தாலும் சரி, இல்ல இது ஒரு பயிற்சியாகவே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் எண்ணங்களை கவனித்து வந்தாலே அது உடனே அடங்காது, கொஞ்ச நேரம் கழிச்சு அடங்கும். நம்ம கவனிக்கிறோம் நினைக்கிறது கூட ஒரு எண்ணமா இருக்கும். அதனால அப்படியே ரொம்ப சிம்பிளி வாட்சிங் இட். அது வந்து ரொம்ப அதுல ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமமா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். அப்புறம் 2வது மாதிரி சொல்றேன். another is to reject the thought suggestions, to cast them away from the mind whenever they come, and firmly hold to the peace of the being, which really and always exists behind the trouble and riot of the mind. இப்ப முதல்ல படிச்சு திருப்பி படிக்கிறேன். This may be done by various ways. One is to stand back from the mental action altogether, not participating in, but simply watching it until tired of its unsanctioned leaping and running, it falls into an increasing and finally an absolute quiet. அடுத்தது வந்து another is to reject the thought suggestions. இந்த சென்டென்ஸ் படிச்சுட்டு இது கூறாக பார்த்தால் பிரிச்சு பார்த்தா ரொம்ப நல்லா புரியும். அதாவது இங்க வந்து ரிஜெக்ட் தாட்ஸ்ன்னு கூட சொல்ல, இது நல்லா கவனிக்கணும். என்னன்னா அந்த எண்ணம் வந்து ஒரு யோசனை மாதிரி, யோசனைனா எண்ணம் அல்ல, எண்ணத்துக்கு ஒரு யோசனை. நாம் இதை பற்றி எண்ண போகின்றோம் அப்படிங்கிறதே ஒரு சஜஷன், தாட் சஜஷன். யோசிச்சு பாருங்க.
நம்ம தமிழ்ல வந்து சஜஷனே ஒரு யோசனை தான் சொல்லுவோம். ஆனா தாட்டை வந்து யோசனைங்கிறது தமிழ் சொல்லுவோம், எண்ணம் என்பதுதான் தமிழ் சொல்லும். ஆனா அந்த எண்ணத்துக்கு ஒரு தூண்டுதல் வேணும் சொல்லலாம். அந்த இடத்துல தூண்டுதல்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினா சரியாக இருக்கு. அதாவது இப்போ ஒரு மலர் இப்ப வந்து ஊதுபத்தி வாசம், சப்போஸ் இப்பெல்லாம் சந்தன ஊதுபத்தி தான் பொதுவா சமாதி கிட்ட வைக்கிறாங்கன்னு. அப்ப அந்த மனம் பார்த்து வந்துச்சுன்னா எங்காவது சந்தன ஊதுபத்தி வாசம் கேட்டா உடனே நமக்கு அந்த இது ஞாபகம். அதே மாதிரி டைனிங் ரூம்ல வந்து அந்த தாலோ அந்த காய்கறிகளோ இல்ல அது மேல அந்த பானி, தால்கா பானின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பருப்பு தண்ணியோ அந்த வாசம் எல்லாம் இருந்துச்சுன்னா எங்காவது அந்த மாதிரி தெரிஞ்சா உடனே டைனிங் ரூம் ஞாபகம். இதெல்லாம் தாட் சஜஷன் சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று நம்மளை தூண்டும், ஏதோ ஒரு புலர், ஒரு பார்த்த காட்சியாக இருக்கலாம், மனமாக இருக்கலாம், கேட்ட பாடலாக இருக்கலாம். இப்ப நம்ம கொஞ்ச மாதிரி கைவீசினா அது பொதுவா ஒரு குழந்தை பாடல், ஆனா அழுக அது வந்து சந்தோஷமா ரசிக்கிறங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாடல் அந்த படத்துல ஒரு இறுதி காட்சியில வர்றதுனால நம்மளுடைய அதை சஜஸ்ட் பண்றது என்னன்னா நம்மளுக்கு வருத்தப்பட வைக்கிற மாதிரி வருது. ஆனா அந்த மாதிரி தாட் சஜஷன் முழுமையாக நிறுத்துதல், another is to reject the thought suggestions. அது எப்படி? To cast them away from the mind whenever they come and firmly hold to the peace of the being. இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, cast them awayங்கிறது வந்து இந்த cast awayங்கிற ஒரு வார்த்தையே இருக்கும். பொதுவா அது முன்னே நம்ம பார்த்திருக்கோம். கப்பல் மூழ்கும் போது மூழ்கும் போதை தாமதிப்பதற்காகவும், ஏன்னா வான வேடிக்கை இதெல்லாம் அதுல இருக்கும். வான வேடிக்கைன்னா அது வந்து கொண்டாடுறதுக்காக வான வேடிக்கைகளை, இந்த கப்பல் மூழ்குங்கிறது எங்களை காப்பாற்றுங்கள்னு சொல்லி அதை வந்து ஒரு போட்டோம்னா வெளியில எங்கேயோ தூரத்துல எத்தனையோ கிலோமீட்டருக்கு அந்த வான வேடிக்கை தெரியும். அப்போ சரி இவங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்காங்கன்னு அவங்க வருவாங்க. அந்த கப்பல் வர்ற வரைக்கும் வந்துட்டு இது மூழ்கிறத வந்து தாமதிப்பதற்காக சில பொருட்களை வேண்டுமோ வேண்டாம் என்பதோ அந்த பொருட்களை எடையை குறைப்பதற்காக கடலில் வீசி எரிந்து விடுவார்கள். அதுக்கு வந்து காஸ்ட் அவேன்னு பேரு. அப்ப காஸ்ட் நம்ம தூக்கி எறிது, சிம்பிளா சொன்னா தூக்கி எறிது. எங்கிருந்து தூக்கியது? ஃப்ரம் த மைண்ட். whenever they come and firmly hold to the peace of the being. அப்போ இந்த நம்ம கிட்ட வந்து பீயிங்ல வந்து எப்பொழுதும் நாம் அமைதியாக இருக்கிறோம். இதுதான் வந்து நம்ம மறக்க கூடாத ஒரு விஷயம். ஆனா அதை மறந்து போய் தான் எண்ணங்கள் எல்லாம் வந்து அது மேல வந்து வைட்டலோட எமோஷன்ஸ் வந்து பிசிக்கலோட வலிகள் எல்லாம் வந்து என்ன பண்ணும், அந்த பீஸை வந்து நிலைக்குள்ளைய வச்சிடும். இல்லை என்ற எண்ணத்தை கொண்டு சில பேர் பைத்தியம் முடிக்கிற லெவலுக்கு வெறும் கவுன்சிலிங் வந்து ஓவர் திங்கிங்கிறது ஆகாதுங்கிற அளவுக்கு எல்லாம் சொல்ற அளவுக்கு. So another is to reject the thought suggestions, to cast them away from the mind whenever they come and firmly hold to the peace of the being. அப்ப இந்த பீஸ் வந்து நிலைத்திருக்கக்கூடிய பீஸ், அதை போய் இது போய் பற்றி கொள்கிறது இந்த தாட் சஜஷன்ஸ். ஃபைனலி ஹோல்ட் டு தி பீஸ் ஆஃப் த சாரி and firmly hold to the peace of the being which really and always exists behind the trouble and riot of the mind. இந்த இடத்துல கொஞ்சம் பொருள் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன். firmly hold, அதான் முதல்ல வந்து காஸ் whenever they come, அது வரும்போது அதை விரட்டி அடிக்க வேண்டும். ரெண்டாவது வந்து அந்த ஜீவன்ல இருக்கும் அந்த அமைதியை நான் பற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா பொறுத்தவரை நான் வந்து அதை கொஞ்சம் தவறா சொல்லிட்டேன். அந்த அமைதியை பற்றிக்கொள்ள வேண்டும். அது எப்படி இருக்கு? which really exists behind the trouble of the mind, which really exists behind the riot of the mind. அந்த மன தொல்லைகளுக்கு பின்னால் அந்த அமைதி எப்பொழுதும் இருக்கிறது. ரயாட்னா ஒரு வன்முறை மாதிரி, இல்லாட்டி ஏதாவது ஒரு கலவரம் செய்வது மனம். அப்படி இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமாதான் சொல்றது. whenever they come and firmly hold to the peace of the being which really and always exists behind the trouble and riot of the mind. இப்ப அந்த சென்டென்ஸ் படிக்கிறேன். Another is to reject the thought suggestions, to cast them away from the mind whenever they come and firmly hold to the peace of the being which really and always exists behind the trouble and riot of the mind. ஒன்றும் இல்லை, இப்ப எனக்கு வந்து இந்த இதுல போய் ஹைலைட் பண்ணிருக்கிறது எடுக்கலாலும் முடியல. எல்லா வேர்ட்ஸையும் இதா இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு சென்டென்ஸா பண்ணாலும் முடியல. முதல்ல படிச்சப்ப பண்ண ஹைலைட் அப்படியே ஃபிக்ஸ் ஆயிட்டு இருந்துச்சு. ஹோல்டு அதுக்கு ஹோல்ட் ஆயிடுச்சு.
தென் இப்ப இந்த 2 வரைக்கும் சொல்லுங்க. நிறைய இது தவிர வேற வழிதான் அந்த மூச்சை கவனிக்கிறதுன்னு சொன்னது. பல வாசி யோகத்திலையும் ஒரு தியானம் இந்த மூச்சு பயிற்சியை வெறுமனே இடது பக்கம் மூச்சு இழுத்து வலது பக்கம் மூச்சை விட்டு, வலது பக்கம் மூச்சு இழுத்து இடது பக்கம் மூச்சை விட்டீங்கன்னா நாசி வழியாக அது ஒரு சைக்கிள் சொல்லுவாங்க. அதை ரெகுலரா பண்ணாலும் சரி, சும்மா மூச்சை கவனிச்சாலும் சரி, இந்த மாதிரி நிறைய செய்யும் போதும் அமைதியாகும். அதே மாதிரி சும்மா ஒரு மீன் தொட்டியில இருக்கிற மீனை ஏதாவது ஒரு மீனை கவனிச்சு 40 நிமிடங்கள் கவனித்தாலே மனம் அமைதியாகும், பிபி குறைந்து அன்னை சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு மெத்தட். அது கொஞ்சம் கொஞ்சமான எண்ணங்கள் போகும். இதெல்லாம் வந்து வேரியஸ் வேஸ்ல நிறைய சொல்றாங்க. அப்புறம் when the secret piece is unveiled, a great calm settles on the being, and there comes usually with it the perception and experience of the all-pervading silent Brahman, everything else at first seeming to be mere form and eidolon. இப்போ உங்களுக்கு ஒரு சாவித்திரி படிக்க மக்களுக்கு ஒரு கேள்வி, இந்த எய்டலான்ங்கிற வார்த்தை எங்க பார்த்திருக்கீங்க? எந்த கேண்டோ, எந்த புக், எந்த இது சொல்லுங்க. இது ரொம்ப காமனா நம்ம படிக்கிற இதுல கேள்வி கேக்குதா? ஹலோ, பலி, காத்து கொண்டிருக்கிறேன். சார் அது நிறைய இடத்துல வருது அந்த எய்டலான் அப்படின்றது. 311 பேஜ் 311ல ஒரு வரி, பிஹைண்ட் த கோல்டு எய்டலான் ஆஃப் எ நேம். போட்டனா ஸ்கிரீன்ல வருதா? ஸ்கிரீன்ல வருதாங்க சார்? எஸ் சார், எஸ் சார். ஓகே, அது வந்து தி அடோரேஷன் ஆஃப் த டிவைன் மதர்ல வருது, சரிங்களா? எஸ் சார். அது வந்து அதுக்குள்ள ஒரு சின்ன குறிப்பு நமக்குள்ள இருக்கு. அதை கவனிச்சீங்கன்னா நமக்கு இது என்னன்னு புரியும். அது ஈ எடுத்துட்டு ஓஎன் எடுத்துட்டீங்கன்னா என்ன பாக்கி இருக்குன்னு சொல்லுங்க தனசேகரன் சார். நீங்களே முதல்ல இருக்கிற ஈ எடுத்துடணும், கடைசியில இருக்கிற ஓஎன் எடுத்துட்டா என்ன வருது? யாராவது சொல்லுங்க. ஐடல். ஐடல் தான் என்னது? ஒரு உருவம் தான், பொம்மை. ஆமா, மூர்த்தின்னு சொல்லலாம் ஒரு விதத்துல. ஆனா ஒரிஜினல் மீனிங் அது கிடையாது. அப்பarition. அப்ப அதான் நான் சொன்னேன் எக்ஸாக்டா. அதாவது வந்து ஒரு தெளிவில்லாத ஒரு உருவத்தை தான் அவங்க எய்டலாம்னு சொல்றாங்க, ஒரிஜினல் மீனிங். ஆனா இங்க வந்து அந்த மீனிங் வருது. அதோட உச்சரிப்பும் கேளுங்க. எய்டலான் கூட சொல்லுங்க, ஐடலான் சொல்றாங்க. இவங்க நம்ம வசந்தாமா சொன்ன மாதிரி அப்பேரிஷன்ங்கிற வார்த்தை, ஃபேண்டம் வந்து an image of an ideal. அதாவது ஒரு செஞ்சிலுவை அப்படின்னு சொன்னா அது வந்து எல்லாருக்கும் உதவி செய்யறது, நோய்பட்டவங்களுக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறது, அதுக்கு எல்லாத்துக்குமே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யறது. அது இடையில கொஞ்ச நாள் எல்லா டாக்டர்ஸ் பார்மசில எல்லாம் போட்டோம்னா ரெட் கிராஸுக்கு பணம் வாங்குற இதே கிடையாது, அதனால அதை யாரும் நீங்க பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லி இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த பார்மசிலும் அந்த மாதிரி ரெட் கிராஸ் இருக்கிறது இல்லை. முன்னெல்லாம் எல்லா பார்மசிலும் இருந்துச்சு. இப்ப எல்லாம் சில பேர் பச்சை இது போடுறாங்க, கிரீன் கிராஸ் எல்லாம் போடுறாங்க. unsubstantial image, apparition, phantom, an ideal or an idealized figure, ரெண்டுமே இருக்கு.
அன்பு என்றால் ஒரு இதயத்தை போடுறாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கெல்லாம் வந்து ஒரு இதுதான் வரும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஐடலான்ங்கிறது பெட்டர் பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன். ஸோ a great calm settles on the being. இப்போ முதல்ல இந்த ஜீவனில் ஒரு பேர் அமைதி வந்து நிலைநிறுத்தப்படுகிறது. அதற்கு முன்னாடி என்னது, when the secret peace is unveiled. இந்த ரகசியம், அந்த அமைதி எப்பவுமே இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கீங்க. அதனாலதான் நம்ம வந்து எத்தனையோ கஷ்டம் வந்தாலும், எப்படிப்பா இவ்வளவு கஷ்டத்தை இருந்து நீ சகிச்சுட்டு இருக்க, நம்ம பல பேர்கிட்ட நம்ம கேட்டிருப்போம், நம்ம இல்லாம கேட்டிருப்போம். ஆனா அதுக்கு காரணம் இந்த அமைதி தான். இந்த உள்ளுக்குள்ள எப்பவும் ஒரு அமைதி இருந்துட்டே இருக்கு, அது ரகசியமா இருக்கு. அது அதோடைய திரை, வெயிலுங்கிறது திரை, அன்வெயில்னா அந்த திரை விளக்கப்பட்டால், அதாவது அந்த அமைதி தெரிந்தால், a great calm settles on the being. அந்த ஜீவனில் ஒரு பேர் அமைதி நிலை நிறுத்தப்படுகிறது. And there comes usually with it the perception of the all-pervading silent Brahman and experience of the all-pervading silent Brahman. அப்ப இந்த அமைதி வந்த உடனே அது கூடவே வந்துட்டு எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் அமைதி பிரம்மன், சாந்த பிரம்மனை நாம் வந்து முதலில் உணர்கிறோம், பெர்செப்ஷனா உணர்கிறோம். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் அதை அனுபவிக்கிறோம் சொல்றாங்க. அப்ப அது வந்தாலே யோசிச்சு பாருங்க, இது வந்து சாதாரண அமைதி கிடையாது. சும்மா வந்து சில இடத்துல குழந்தைங்கலாம் சத்தம் போடு இருக்கும்போது யாராவது டீச்சர் குச்சி எடுத்து மறுத்து ஸ்டாப் சைலன்ஸ் அப்படின்னு கத்துனா அந்த குழந்தைங்க வந்து அமைதியா இருக்குன்னு ஒரு பயத்துல இருப்பாங்களே தவிர சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அந்த அமைதி வந்து அந்த அமைதி கிடையாது. இன்னொரு வார்த்தை கூட நம்ம சொல்லுவோம், மயமான அமைதின்னு சொல்லுவோம். அது பார்த்தாலும் ஒரு ஈவி சைலன்ஸ் சொல்லுவோம், EERI. ஒரு மாதிரி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அமைதியா இருக்க முடியும். அந்த பயமுறுத்த ஒரு மாதிரி சோகம் கலந்த ஒரு அமைதியா இருக்கும். ஆனா இது அப்படி கிடையாது. இது எங்கும் பரவி இருக்கும் அந்த அமைதியான பிரம்மனின் நிலையை நாம் உணர்ந்து அதை அனுபவிப்போம். அது வந்து மிக பேர் அமைதியாக இருக்கும். அப்ப என்ன ஆகும், everything else at first seeming to be mere form and eidolon. அப்போ இந்த நிலையிலிருந்து நம்ம எல்லாத்தையும் வெளியில இருக்கிறதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம்னா ஒரு பாவை கூத்துன்னு சொல்லுவாங்க, பொம்மலாட்டம் மாதிரி எல்லாமே இருக்கும். mere form and eidolon. மற்றதெல்லாம் வெறுமனே ஒரு இதாத்தான் தெரியும். ஏன்னா நம்ம அமைதி அடைந்து விட்டோம். அதெல்லாம் ஒரு இதே விஷயம் இந்த நிலையில இருந்து அந்த கைவசி பார்த்தா கூட அந்த அண்ணன் தம்பி பாசம்ங்கிற அந்த பாசம் தான் ஐடலான்னு வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு உருவமா தான் அவங்க ரெண்டு பேரும் அந்த அண்ணன் தம்பி அழுவதாக அங்க காட்டுது. அதெல்லாம் நம்மளை வந்து எந்த விதத்திலும் பாதிக்காது. இதுதான் அந்த உயர்நிலை போகக்கூடியது. திருப்பி அந்த சென்டென்ஸ் படிக்கிறேன். When the secret peace is unveiled, a great calm settles on the being, and there comes usually with it the perception and experience of the all-pervading silent Brahman, everything else at first seeming to be mere form and eidolon. Even the last sentence was முடிக்கிறேன். On the basis of this calm, everything else may be built up in the knowledge and experience, no longer of the external phenomena of things, but of the deeper truth of the divine manifestation. அப்ப ஆன் த பேசிஸ் ஆஃப் திஸ் காம், அப்ப இந்த அமைதி எவ்வளவு முக்கியம் பாருங்க. அது அந்த அமைதியின் அடிப்படையில் everything else may be built up in the knowledge and experience. இப்ப எல்லா அந்த ஞானத்தை உருவாக்கலாம், கட்டமைக்கலாம். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நோ லாங்கர் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் பினாமினா ஆஃப் திங்ஸ். அப்ப வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனுபவித்தல் இருக்கும். ஆன் த பேசிஸ் ஆஃப் திஸ் காம், everything else experience no longer on the external phenomena of things. இப்ப நம்ம அனுபவிக்கிறதுனா வெளியில இருக்கிறத வச்சுதான். அது குளிருது, அது சுடுது, அது வந்து ரொம்ப இதமா இருக்கு இப்படி சொல்றது, இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது இப்படி இருக்கு, இனிப்பு சாப்பிட்டா இந்த சுவை, கசப்பு சாப்பிட்டா இப்படி இருக்குங்கிற மாதிரி. அதனால எந்த விதமான அனுபவம் இல்லாம பட் ஆஃப் த டீப்பர் ட்ரூத் ஆஃப் த டிவைன் மேனிஃபெஸ்டேஷன், இறை வெளிப்பாடுடைய ஆழமான உண்மையை நாம் பார்க்கின்றோம். அதுதான் இந்த நிலை. இந்த நிலை வந்தா அந்த டீப்பர் ட்ரூத் ஆஃப் த டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் தான் நம்ம பார்ப்போம். ஆன் த பேசிஸ் ஆஃப் திஸ் காம், everything else may be built up in the knowledge and experience no longer of the external phenomena of things, but of the deeper truth of the divine manifestation. இது முடிஞ்ச பிறகு இந்த
இந்த பத்தியோட 324வது பக்கத்தோட இந்த அத்தியாயமே முடிகின்றது. அதை நாளை காலை நாம் பார்ப்போம். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.